இனமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலியை பார்த்துட்டு ஈஸியா கடந்து போகக்கூடிய நபரா நீங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த நொடியோடு இந்த காணொலியை பார்க்கறத நிறுத்திக்கங்க. ஏன்னா இதுல உங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய விஷயங்களோ அல்லது பொழுதுபோக்குக்கான விஷயங்களோ எதுவுமே இருக்காது. சமூக நலன் சார்ந்த விஷயங்களை பகிர வேண்டும் என்பதிலே நான் தெளிவா இருக்கேன். அதுக்காக நான் யாருக்காகவும் என்னோட நிலைப்பாட்டை மாத்திக்க தயாரா இல்லை. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தமிழகத்தின் இரும்பு பெண்மணியாக, இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக அறியப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அம்மையார், நம்முடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நம்மை எல்லாம் பிரிந்து சென்றிருக்கிறார். அவருடைய மரணத்தை பற்றி பலவிதமான வதந்திகள் பரவினாலும் இன்றளவிலும் அதற்கான ஒரு சரியான விடை நம்ம எல்லாரும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 75 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். சாதாரண காய்ச்சல் என்ற பெயரிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நம்முடைய முதலமைச்சர் சடலமாக வெளியே வந்திருக்கிறார். இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலைஞர் ஐயாவுக்கு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் கலைஞர் ஐயாவை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க. ஆனா அதிமுக அது மாதிரியான கட்டமைப்பு இல்ல. அம்மா என்கிற ஒற்றை சொல்லுக்கு ஒட்டுமொத்த பேரும் கட்டுப்பட்டு இருந்தாங்க. அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ராணுவ கட்டமைப்பு போல அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது அம்மா என்கிற ஒருவருக்காக. அம்மா என்பவர் எப்படி உருவானார்? எம்ஜிஆர் அவர்களின் பிம்பமாகத்தான் அம்மா அவர்கள் பார்க்கப்பட்டார். எப்படின்னா, ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து மிகப்பெரிய படைபலமோ சொந்தக்காரங்களோ கிடையாது. அவங்க மிகப்பெரிய பின்புலங்களை கொண்ட சமுதாயத்தை சார்ந்தவரும் அல்ல. ஆனா அவங்களோட ஒற்றை பார்வைக்கு ஒட்டுமொத்த கட்சியும் கட்டுப்பட்டு கிடந்தது. அந்த அடிப்படையில தான் அந்த இயக்கத்தை சார்ந்த அமைச்சர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ அம்மாவின் உடல்நிலையை பற்றி எந்த பிரச்சனையும் கலப்பாம அமைதி காத்திருந்தார்கள். அப்பல்லோ நிர்வாகம் நொடிக்கு ஒரு முறை அறிக்கையை மட்டும் விட்டுக் கொண்டிருந்தது. கடந்த வாரம் பாத்தீங்கன்னா, அம்மா பரிபூர்ண குணமடைஞ்சிட்டாங்க, அவங்க விருப்பப்பட்டா போகலாம் என்று சொன்னாங்க. எங்களை போன்ற சமூக வலைதளவாசிகள் நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஒருவேளை அம்மா அவர்கள் வந்து தோற்ற வேறுபாடு அடைஞ்சிருப்பாங்க, ஒருவேளை தலைமுடிகள் மழிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது தோற்றம் மெலிந்து போயிருக்கலாம், அதனால வந்து பொதுவெளிகளில் தங்களோட முகத்தை காட்ட மறுக்கிறாங்க, அதான் அறிக்கை மூலமா மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம். நேற்று அவருடைய சடலத்தை பார்த்தபோது கொஞ்சம் கூட தேஜஸ் குறையாம எப்படி இருந்தாங்களோ அப்படியே வெளியே வந்திருக்கிறாங்க. ஒரு சாமானியனான எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு மனிதனை மருத்துவமனையில் அனுமதித்தால் ஒரு வார காலம் சிகிச்சை பெற்று திரும்பி வரும்போது அவன் எப்படி இருப்பான்னு நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட 75 நாட்கள் உணவு குழாய்கள் மூலம் உணவு செலுத்தப்பட்டு உயிர் சுவாச கருவிகள் மூலம் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி இந்த தோற்றத்தில் தான் இருப்பாங்களாங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. இந்த காணொலி மூலமா அம்மையார் சசிகலா அவர்களை காரணம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனா சசிகலா அம்மையாரையும் தாண்டிய ஏதாவது ஒரு சக்தி அவங்களோட மரணத்துல இருக்கா அப்படிங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. சில பேர் நினைக்கலாம், சசிகலா அம்மையார் நாங்க சாதிய ரீதியில வந்து கார்னர் பண்றோம். அப்படி நாங்க நினைச்சிருந்தோம்னா OPS ஐயா அவர்களை, பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். ஒரு தமிழன் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்றிருக்கிறார், மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். அவருக்கு நாங்கள் வாழ்த்து செய்திகளை பகிர்ந்திருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த அம்மையாருடைய மரணத்தை பற்றி தெரிந்து கொள்வதிலும் ஆர்வமாக இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குடும்பம், அவங்களுக்கும் ஒரு பையன், அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குமா? ஒட்டுமொத்த இந்தியாவின் ஐடலாக, அதாவது ஒரு அடையாள சின்னமாக திகழ்ந்த ஒரு பெண்மணியின் மரணம் கேலிக்கூத்தாக்கப்பட்டிருக்கு. மதியானம் வந்து இறந்துட்டாங்க, நைட்டு வந்து இறக்கலன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய மரணத்தை வைத்து சித்து விளையாட்டுகள் நடந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு? இதை சம்மா கடந்து போக கூடாதுங்க, கேள்வி கேட்கணும். நிறைய பேர் கேட்கறாங்க, இந்த அதிமுக தொண்டர்கள் என்ன பண்ணாங்க, ஏன் போராடலன்னு. அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களை பாருங்க, MLA-க்களை பாருங்க, சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து கட்சி பதவிக்கு வந்திருப்பாங்க. இதுதான் அந்த அம்மாவுடைய மிகப்பெரிய சாதுரியம். தன்னை சுற்றி மிகப்பெரிய ஜாம்பவான்களை வச்சுக்கல. கடைநிலை தொண்டர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் அந்த அம்மா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாங்க அதிமுகவுக்கும் எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா என் வீட்டுக்கு நேற்று தொலைபேசி வழி பேசும்போது என் தங்கையும் என் தாயும் கதறி அழுகிறார்கள். ஆக இந்த அம்மையார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களின் மனதிலேயும் நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை விதித்திருக்கிறார். அவரை இழந்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனங்களின் குரலாக என் குரலை பதிவு செய்கிறேன். அப்பல்லோ நிர்வாகம் நிச்சயமா பதில் சொல்லி ஆகணும். எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது கூட மக்கள் வந்து பரபரப்பு போய் என்ன ஆனதோ பதறி போன சமயத்துல அப்பெல்லாம் செய்தித்தாட்கள் தான் இருந்துச்சு.
எம்ஜிஆர் அவர்கள் காணொலி மூலமாக நான் நலமா இருக்கேன், கூடிய சீக்கிரம் தமிழகத்துக்கு வருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிங்கப்பூரில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரும் தன்னுடைய குரல் பதிவு மூலமா மக்கள்கிட்ட பேசினாரு. ஆனா இந்த அம்மையார் விஷயத்திலே 75 நாட்கள் இவ்வளவு சமூக வலைதள பக்கங்கள், பத்திரிகைகள், ஊடகங்கள் வளர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அம்மையாருடைய மரணம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இது யாருடைய சதி? நல்லா யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் ஒரு ஆட்சியர் சொல்றாரு, அம்மா கண் விழித்த உடனே தமிழக மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஏன் அவங்க கையில போன் இல்ல? எத்தனையோ கைபேசியில வசதிகள் இருக்கே, அவங்கள பேச விட்டு ஒரு வீடியோ எடுத்து பொதுத்தளத்துல பகிர்ந்து நாங்க நம்பி இருப்போமே. இடையில அந்த அம்மா கையெழுத்து போடாம கைரேகையோட ஒரு அறிக்கை வெளியே வந்த போதே சந்தேகப்பட்டோம். என் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு தம்பி, ஒரு கட்டுமானத்துறையை சார்ந்தவன், அவன் கேட்கிறான், அண்ணா ஒருவேளை அந்த அம்மாவை வீட்லயே அடிச்சு கொண்டுட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்திருப்பாங்களோன்னு. இது மாதிரியான யூகங்கள் ரெக்கை கட்டி பறந்தால் நல்லா இருக்குமா? இதுக்கு பதில் சொல்லக்கூடியவங்க யாரு? யாரும் இல்ல. அன்னைக்கு அம்மா சிறையில் இருக்கும்பொழுது பதவியேற்ற அமைச்சர்கள், முதலமைச்சர் குலுங்கி குலுங்கி அழுதாங்களே, நேற்றைய தினம் அதுக்கான ஒரு சுவடே தெரியலையே. அம்மா கைது செய்யப்பட்ட போது மயங்கி விழுந்து இறந்தார்கள், உயிரை மாய்த்துக் கொண்டார்கள் என்று, தீக்குளித்தார்கள் என்று பக்கம் பக்கமா செய்தி வந்துச்சு. இன்னைக்கு உண்மையிலேயே அம்மா இல்லையே, யாருமே இறந்து போகலையே. ஏன்? ஆக அம்மாவை சுற்றி ஒரு மாயை உருவாகி இருந்திருக்கிறது. அவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். நான் வந்து காணொலி பேசுறதால எனக்கு எந்த விதமான நல்லது, எனக்கு வந்து பெனிஃபிட்டும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அம்மா இருந்து நான் அதை பேசினா அம்மாவோட எனக்கு காரியமாக இருக்கலாம். ஆனா அம்மா இறந்த பிறகு பேசுறோம் பாத்தீங்களா, அம்மாவை கொள்கை ரீதியாக மட்டுமே எதிர்த்திருக்கிறோம், அவரோட நடவடிக்கைகளை மட்டுமே எதிர்த்திருக்கிறோம். ஆனா அம்மா என்கிற தனி மனுஷி நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க நாங்க. சமூக வலைத்தளவாசிகள் எல்லோரும் அம்மாவை சில சமயத்தில் தூற்றி இருக்கலாம், அவருடைய கொள்கைகளை மட்டும்தான் தூற்றி இருப்போம். அம்மாவை ஒருபொழுதும் நாங்க தூற்றியதில்லை. நம்ம சொந்தக்கார பெண்மணி ஒருத்தங்க இறந்து போனதுக்கு அப்புறம் எப்படி நம்ம மனநிலைமை இருக்கோ அப்படித்தான் நாங்க ஃபீல் பண்றோம். அம்மாவுக்கான குரலாத்தான், அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது, ஆனா இணையத்தில் இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் பிள்ளைகளின் குரலாக என்னுடைய குரலை நான் பதிவு செய்யறேன். இதுக்கு நிறைய ஆதரவு தாங்க. கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். கேள்வி கேட்கலன்னா நம்மளே சடலமாக்கிட்டு போயிடுறாங்க, சமமாக்கிட்டு போயிடுவாங்க, புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களால கேட்க முடியலன்னா இதை காணொலியை பாக்குறவங்க பகிர்ந்து ஆதரவு கொடுங்க. அதுதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இது ஒரு அதிர்வலை ஏற்படுத்தட்டும். இன்னைக்கு அம்மாவுக்கு நடந்து நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் நடக்கலாம், ஒரு சாமானியனுக்கு நடக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. தமிழனாய் ஒன்றிணைவும், கரம் கோர்த்து களமாடுவோம். நன்றியும் வணக்கங்களும். மீண்டும் சந்திப்போம்.